தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்சியிலிருந்து பிரதமர் மோடி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ செல்லவுள்ள நிலையில் அங்கு 6 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். திருச்சியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ செல்ல இருப்பதாக அங்கு 6 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக மோகன், அதாவது 2 நாட்களாகவே திருச்சி மாநகரமே களை கட்டியில் இருந்தது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கான கோலாகலமான ஒரு ஏற்பாடுகளானதான் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துக்கு எந்த அளவிற்கான ஒரு வரவேற்பு உற்சாகம் இருக்கிறதோ அதே அளவிற்கான ஒரு வரவேற்பும் உற்சாகமும் திருச்சியில் தற்போது இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு 2 நாட்களாக பாஜக தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி திரளாக தற்போது அங்கு குழுமிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று இரவு 10:45 மணி அளவில் தூத்துக்குடியிலிருந்து திருச்சிக்கு வந்த மோடி அவர்கள் தற்போது அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் அருகே இருக்கக்கூடிய கோட்டியார் தனியார் விடுதியில் தங்கியிருக்கிறார். சரியாக 11 மணி அளவிற்கு மேலாக அவர் தற்போது புறப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புறப்பட்டு நேராக வாகனம் மூலமாக சென்று சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஜெயங்கொண்டம் செல்வதும் தற்போது இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரலாக இருக்கிறது. அதற்காக இங்கிருந்து அதாவது தங்கியிருந்து செல்லக்கூடிய இடமானது சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது மாநகரத்தை தான் நம்ம முழுமையாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. தற்போது அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய பகுதி முழுக்க தற்போது பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக குழுமியிருந்து அவரை வரவேற்பதற்காகவும் அவரை வாழ்த்துவதற்காகவும் அவரை நேரில் பார்ப்பதற்காகவும் குழுமிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாலை முதலிருந்தே தற்போது இதே சூழல் தான் திருச்சி மாநகரத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அவர் இதற்கு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர்களை சந்திப்பதாக தற்போது திட்டமாக இருக்கிறது. 11 மணி அளவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இன்னும் அதற்கான புறப்பாடுகள் ஏற்பாடுகள் இன்னும் நடைபெறவில்லை என்றே பார்க்கப்படுகிறது. அதன் பிறகாக தற்போது இந்த 3 கிலோமீட்டர் தொலைவிற்கும் முழுமையாக போலீஸானது அதாவது 6 அடுக்கு பாதுகாப்பானது அவங்களுடைய தேசிய பாதுகாப்பு படையின் மூலமாக போடப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறையும் இங்கு குழுமி இருக்கிறார்கள். இங்கு வழி நெருக்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் தற்போது மோடியை பார்ப்பதற்காகவும் மலர் கொத்துகளோடும் பூமலைகளோடும் தற்போது இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது வாகனம் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொடுக்கிறோம். அது என்ன வழியாக செல்கிறது என்றால் இங்கிருந்து அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ரோடு இருந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மேஜர் சரவணன் அவர்களுடைய நினைவு ஸ்தூப் இருக்கக்கூடிய சாலை வழியாக சென்று எம்ஜிஆர் ரவுண்டான வழியாக இங்க இருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சியினுடைய அலுவலக ரூட்டில் வழியாக தன் பாரதிதாசன் சாலையில் முழுமையான ஒரு ரோட் ஷோவானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதி முழுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. இதனை கடந்து தலைமை தபால் நிலையத்தினுடைய ரவுண்டான பகுதியை கடந்து சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய அதாவது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருக்கக்கூடிய பைபாஸ் சாலையை கடந்து புதுக்கோட்டை ரோடு வழியாக அவர் சர்வதேச விமான நிலையம் செல்வதற்கான திட்டமிடல் தான் தற்போது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தற்போது அந்த மக்கள் அனைவரும் குழுமிருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.